या जो कुछ भी हम सद्भावना चाहते हैं सारी दुनिया के अंदर फैले, पहले तो मैं भरूं अपने अंदर, तब मैं जाकर के उसको फैला सकती हूँ। ईश्वरी सेवाओं के विस्तार के क्रम में दादी जी ने जब मेगा कार्यक्रमों का दौर प्रारंभ किया तो आप भी कहां पीछे रहने वाली थी। चेन्नई में मेगा कार्यक्रम करने के लिए दादी जी का निर्देश प्राप्त करते ही स्वस्थ न होते हुए भी वह पूरे मनोयोग से तैयारी में जुट गई। इस महायज्ञ की सफलता के लिए आपके साथ जोन के सभी भाई बहनें भी दिन रात एक करते। ओम शांति। நம்மளுடைய மறைந்த ராஜயோகினி பிரம்மகுமாரி ரோஷிஜி சகோதரி அவர்களின் இன்று நினைவு நாள். நமது தமிழகத்தில் முதலாக நம் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதாவிடமிருந்து அனைத்து ஆசிகளையும் பெறுவதற்காக பிரம்மா பாபானுடைய கட்டளையின்படி அவர்கள் வந்திருந்து சேவையை ஆரம்பித்து இன்று நாம் இத்தனை ஆயிரம் சகோதர சகோதரிகள் உயர்ந்த பதவி அடைவதற்கு நிமித்தமாக இருந்தார்கள். அவர்களுடன் சில காலம் இருக்கின்ற வாய்ப்பு, சில நிகழ்ச்சிகளில், சில ப்ரோக்ராம்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் இப்பொழுது கூட மூத்த சகோதர சகோதரிகள் சென்னையில் இருப்பவர்களை பார்க்கும்போது சற்று பொறாமையாக கூட இருக்கும். ஏனென்றால் இத்தனை ஒரு சிறப்புகள் வாய்ந்த பெஞ்சுடன் இருந்து சேவை செய்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா டைனமிக்காக இருப்பாங்க. மவுண்ட் அபுவில் கூட ஏதாவது கிரியேட்டிவாக ஒன்று பண்ணணும் த்ரூ அவுட் இந்தியா ஆர் த்ரூ அவுட் த வேர்ல்டுன்னா கூட அதுக்கு சஜஷன் ரோசி பேஞ்சிட்டு தான் கேட்பாங்க. ரோசி பேஞ்சி மவுண்ட் அபுலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னா பாபாட்டேருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை மீறி அவங்க வாழ்க்கையில் எதுவுமே அவங்க செஞ்சது கிடையாது. தன்னுடைய கருத்தை கூட அவங்க கூற மாட்டாங்க. எது மதுபனுடைய டைரக்ஷனோ அது பாபாவோட டைரக்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை உடல்நலம் இல்லாமல் இருக்கிறாங்க கடைசி காலகட்டத்தில். அப்போ டயாலிசிஸில் இருக்கிறாங்க. அப்போ தாதி பிரகாஷ்மணி ஒரு மீட்டிங்காக கூப்பிட்றாங்க. உடனடியாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அப்போ அவங்க கூட அந்த அறையில் இருக்கின்றேன். உங்களுக்கு தான் இவ்வளவு முடியலையே பேஞ்சி, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, இப்போ போகணுமா அவசியமா? நீங்கள் தாதிக்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் இந்த மாதிரி டயாலிசிஸில் இருக்கேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, பாபா யார்? காலனுக்கெல்லாம் காலன், யமனுக்கெல்லாம் யமன். யமன் நீ வான்னு கூப்பிட்டா இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்புறம் வரேன்லாம் நீ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது பாபாவை எந்த அளவுக்கு அவங்க புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று. அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது கூட யஜ்யத்துக்காகத்தான் முதலிடம் கொடுப்பாங்க. அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவ பவனில் அந்த ஹிஸ்ட்ரி ஆல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்போ அவ்வளவு ஃபேமிலிஸ் கிடையாது, அவ்வளவு சேவைக்காக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாத பொழுது ரோசி பேஞ்சி அவங்களுடைய தந்தைகிட்ட அவங்களுடைய ஆஃபீஸில் வேலை செய்யும் பொழுது நான் இவ்வளோ வேலை செய்கிறேன்ல எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்டு அதை வாங்கி யஜ்யத்துக்கு கொடுத்தாங்க. ஒரு சின்ன விளையாடுறதுக்கான ராக்கெட்டு கூட பாபாக்காக அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப சுட்டிகையாக வேறு இருப்பாங்க, கொஞ்சம் மாடர்னாகவும் இருப்பாங்க. அதனால் பாபா கூட சொல்லுவாராம், இது என்னுடைய ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லுவாராம். சில நேரம் சில ட்ரெஸ்ஸு கூட ஃபாரின்லேருந்து பாபா வாங்கிட்டு வந்து கொடுப்பாராம் ரோசி பேஞ்சிக்கு. அந்த அளவுக்கு பாபா கூட ரொம்ப நெருக்கத்திலே இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு பாருங்களேன். நம்மளுடைய சென்னையில் சுங்குவாட்சத்தில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ மதுபன்லேருந்து ஒரு டைரக்ஷன் வருது. ஞான சரோவரில்
இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம், அது முடிகிற வரைக்கும் எங்கேயும் யாரும் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதை கேட்ட அந்த செகண்டே பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதெல்லாம் சேவையில் கிடைக்கின்றதோ அதை பூரா மவுண்ட் அபுக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல விதமாக நினைக்கிறாங்க, மவுண்ட் அபு எவ்வளோ பெருசு, யாரோ செய்வாங்க, எவ்வளோ நடக்க முடியுது இவங்களால், நம்ம ஊரில் பார்ப்போம், நம்ம இடத்துல பார்ப்போம், நம்ம இந்த சேவையை பார்ப்போம், இங்கே நம்ம பில்டிங் கட்டுவோம் நமக்கு. ஏன்னா அதுதான் ருத்ர ஞான யஜ்யம், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு தடவை பார்த்திங்கன்னா தாதி பிரகாஷ் மணிகிட்ட நாங்கள் ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. போய் தாதிகிட்ட கேட்குறாங்க, நான் ஒரு மேலா பண்ணலான்னு நினைக்கிறேன் சென்னையில். அப்போ சென்னை கிடையாது, மெட்ராஸ் தான் சொல்லுவாங்க. மெட்ராஸில் நான் ஒரு மேலா பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாதிஜி கேட்குறாங்க, நீ ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓன்ட்ட எவ்வளோ இருக்குது இப்போ கையில் அப்படின்னு கேட்டாங்க. இவங்க ஒரு 40,000 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீ போய் செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்னா பணம் இருந்தால் தானே பண்ண முடியும். பணம் வெறும் குறைவாக வச்சுக்கிட்டு எப்படி நம்ம பண்ண முடியும்? இவங்களும் இப்படி கேட்குறாங்க, அவங்களும் இப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் அறையை விட்டு வெளியில் வந்த பிறகு முதல்ல பேஞ்சிகிட்ட கேட்குறேன், பேஞ்சி எனக்கு இது புரியவே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளவு செலவாகணும், ஆனால் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி அவங்களும் எஸ்ன்னு சொல்கிறாங்க, நீங்களும் ஓகேன்னு ஹாப்பியாக வெளியில் வர்றீங்களே, எனக்கு புரியல இந்த கணக்கு அப்படின்னு. அப்போ தான் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நம்மளுடைய தகுதிக்குள்ளே நம்மளால் செய்ய முடிகிறத செஞ்சால் இறைவன் எனக்கு எப்படி உதவி செய்கின்றார், எப்படி அனுபவம் கிடைக்க முடியும்? ஆக நம்ம தகுதிக்கு திறமைக்கு மேலே நாம் பாபா சேவையில் யோசிக்கணும், செய்யணும். அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் கடவுளே எனக்கு எப்படி துணை செய்கின்றார், உதவி செய்கின்றார் என்ற 2 அனுபவத்தையும் நாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா பல நிகழ்வுகளில் பல இடங்களில் இந்த அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பு கூட கிடச்சிது. ஒரு தடவை பார்த்திங்கனாக்கா தன்னுடைய உடல் நலத்தை கொஞ்சம் கூட பார்க்க மாட்டாங்க. எது தாதிஜி சொல்லிட்டாங்களோ அதை பாபாவே சொல்லிட்டாங்கன்னு தலைமேற்கொண்டு அதை செய்வாங்க. அப்போ மெகா சீசன்ஸ் ஆரம்பித்த நேரம், ஒவ்வொரு பெரிய பெரிய சிட்டிஸில் மெகா ப்ரோக்ராம் நடக்கணும். அதாவது 1 லட்சம் பேரை கூட்டணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வே கிடையாது. அப்போ சென்னையில் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டாங்க. ரோசி பேஞ்சு எல்லா தாதிகளும் வந்திருந்தாங்க. மெரினா பீச்சில் நடந்தது. அது மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பாக அது நடந்தது. அப்போ தாதிக்கு ஒரு சங்கல்பம், கல்கட்டா பாபானுடைய கத்தி, பிரம்மா பாபானுடைய கத்தி அங்கே நடத்தணும் அப்படின்னு. ஆனால் அங்கே ஒரே ஜோனாக இல்லை, பல ஜோனாக இருந்ததுனால அவங்களுக்குள்ளே இணைந்து அதை செய்கிறதுக்கான அவங்களுக்குள்ள வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. அப்போ தாதி பிரகாஷ் மணிஜி நம்ம ரோசி சகோதரியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ போய் அந்த மெகா ப்ரோக்ராமை கல்கட்டாவில் செய்யணும்னு. இவங்களும் சரின்றாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 100 பேரை சென்னையிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு சகோதர சகோதரிகளை ட்ரெயினில் கல்கட்டா போகிறாங்க. அதில் நானும் போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. 1 மாதம் அங்கே இருந்து சேவை செய்கிற வாய்ப்பு கூட கிடச்சிது. அப்போ பார்த்திங்கன்னா தனக்கு கான்டாக்டில் உள்ள ஒருத்தவங்களோட வீட்டில் தங்கிக்கிட்டு ஒரு வீடை வேறு சொந்த எடுத்துக்கிட்டு அங்கே எல்லாம் தங்கி சமைச்சி சாப்பிட்டு சேவை செய்கிறோம். யோசிச்சு பாருங்கள், அங்கே சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது, பாபா வீடெல்லாம் இருக்குது. ஆனால் யாருடைய டிபெண்டன்ஸும் இல்லாமல் தாதி சொல்லிட்டாங்க அந்த சேவையை செய்தாகணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தாங்க சேவையை. அங்கே நம்மளுடைய சென்னை சகோதரிகள்லாம் கூட பார்த்திங்கனாக்கா ஸ்பான்சர்ஷிப்காக போவாங்க. அங்கே இருக்கிற சகோதரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் லைஃப்பில் நாங்கள் ஸ்பான்சர்ஷிப்லாம் வாங்கினதே இல்லை, எங்களுக்கு தெரியாது, எங்களால் முடியாதுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, உங்களால் முடியாட்டினாக்கா பாபானுடைய காரியத்தை பாபா செய்விப்பவர், நாம் செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றோம், செய்வோங்கன்னு ஆரம்பித்தாங்க.
ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ரொம்ப கஷ்டமும் பட்டாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பல வியாபாரிகளுடைய கான்டாக்டு கல்கட்டாவில் யார் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டு அவங்கள போய் பார்த்து இவங்க ரெஃபரன்ஸை கொடுத்து அங்கே ஸ்பான்சர்ஷிப் வாங்கினாங்க. அவங்களுடைய சேவையே ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற சகோதரிகள் நிமித்தமானவங்கள் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு எல்லாருமே அப்புறம் சகயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கூட பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேவையில் தங்களை இணைத்து கொண்டார்கள். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அந்த ப்ரோக்ராம் ஆரம்பமாக போகிறது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரோசி பெஞ்சு ஸ்டேஜில் நிற்கிறாங்க. நாங்களும் அங்கே இருக்கிறோம். அப்போ சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. யார் எங்கே உட்காரணும், கவர்னர் எங்கே உட்காரணும், தாதி பிரகாஷ்மணி எங்கே உட்காரணும், மற்ற தாதிகள் குல்சா தாதியிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் எங்கெங்கே உட்காரணும் எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிவிட்டு இன்னொரு ½ அன் ஹவர் தான் இருக்குது. மேடை இறங்கி போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது ஏன் போனாங்க என்னன்ட்டு. ஆனால் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு, தாதிகள்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் நடக்குது, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க மட்டும் இல்லை ஸ்டேஜில். ஏன்னா அவங்க தாதிகிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் போவேன், நீங்கள் சொல்கிறபடி உங்களுக்கு கட்டளைக்கு இணங்கி நான் அந்த சேவையை செய்வேன், ஆனால் நான் ஸ்டேஜில் இருக்க மாட்டேன். யார் அங்கே இருக்கிறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் நடத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் கூட பேரும் புகழும் அவங்க விரும்பவே மாட்டாங்க. ஒரு தடவை நானும் ஜெயக்குமார் பிரதரும் அவங்கள சந்திக்கும்போது சொல்கிறோம், அப்போ நான் நார்த் இந்தியாவில் ஒரு 7 ஆண்டுகள் சேவை பண்ணிவிட்டு திரும்பி வந்திருக்கேன் தமிழ்நாட்டுக்கு. அப்போ தீதிகிட்ட சொல்கிறோம், பேஞ்சி, இந்த பேஞ்சிங்கிற வார்த்தை அவ்வளவு வேல்யூபிள் கிடையாது ஹிந்தியில். ஏன்னா நம்ம யஜ்யத்திலே கூட பாருங்கள், மற்றவங்களெல்லாம் தீதின்னு சொல்கிறாங்க, தாதின்னு சொல்கிறாங்க. உங்களை தாதின்னு சொல்லாட்டால் கூட அட்லீஸ்ட்டு தீதினாவது நாங்கள் சொல்லணும்னு விரும்புகிறோம். அதுதான் எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் ரொம்ப மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க, நீ என்ன அப்படி சொன்னேன்னா நான் உங்களை தாதான்னு சொல்லுவேன், ஓகேவான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்படி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது, பேசாமல் இருந்தோம், நான் வேஞ்சாவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெயர் புகழ் எதையுமே விரும்ப மாட்டாங்க. மொழி தெரியாத ஒரு இடத்துல, கல்ச்சர் வித்தியாசமான ஒரு இடத்துல சேவை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அதுவும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி இதே இருக்குது, ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே மாதிரி பக்தி மார்க்கத்தினுடைய ஞானமும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல பாபாவுடைய புது ஞானத்தின் மூலமாக புது உலகத்தை படைப்பதற்கான சேவையில் தன்னை அர்ப்பணித்து நாம் எல்லாம் உருவாவதற்கு ஒரு விதையாக இருந்தேன். ஏன்னா நம்மளுடைய மதுரை துணை மண்டலத்தினுடைய சாந்தா தீதிஜி கூட அவங்க கூட தான் இருந்தாங்க. அவங்க தான் அனுப்பிச்சி வச்சாங்க, மதுரைக்கு போய் நீ சேவையை ஆரம்பின்னு. அப்போ தீதி முதல்ல வரும்போது தனியாக தான் வந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், வேறு மொழி தெரிஞ்சவங்க, இந்த மொழியை தன்னுடைய தாய்மொழியாக இல்லாதவங்க கூட எவ்வளவு ஒரு டெடிக்கேஷனோட, எவ்வளவு பாபாவினுடைய நம்பிக்கையின் மேலே நம்ம எல்லோரும் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள். ஆனால் அதை கஷ்டமாக அனுபவிக்காமல் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து நமக்கும் நல்ல ஒரு வழிகாட்டி சென்ற அவர்களை நாம் இன்று அன்புடன் நினைவு செய்வோமாக. ஓம் சாந்தி. ஓகேவா? रोजी बहन का जन्म सन 1941 में हैदराबाद सिंध के एक धार्मिक एवं संपन्न परिवार में हुआ। उनके पिता का व्यवसाय हांगकांग में था, अतः आप भी परिवार के साथ हांगकांग में ही रहते थे। ओम शांति। इस शरीर का नाम प्यार से रोजी रखा गया था। वैसे मेरा लौकिक जन्म हांगकांग में सन 1941 में नवंबर 6 तारीख को हुआ था।
आप सब जानते हैं कि हांगकांग कैसा मायावी स्थान है, चारों तरफ से माया का घेराव है। 10 वर्ष की आयु तक तो मैं अच्छी तरह से उसमें रस लेती रही, लेकिन जैसे ही 11वां हुआ वैसे ही हमारी लौकिक माँ का शारीरिक तकलीफ का भी आरंभ हुआ और उसके बाद उसको बेंगलोर जाने का आदेश डॉक्टरों ने दिया ताकि वेलोर में सीएमसी हॉस्पिटल में वो अपनी दवा कर सके, कारण कि किडनी का कुछ प्रॉब्लम शुरू हुआ था। इस कारण हमारा भारत में आना हुआ और आधी पढ़ाई 6 महीना भारत में होती थी बेंगलोर में और बाकी पढ़ाई हांगकांग में होती रही। एक बार बेंगलोर में ही अपनी मौसी के घर आपका जाना हुआ, जहां सत्संग हो रहा था। सत्संग में आपने राजयोगिनी दादी हृदय पुष्पा जी के प्रवचन सुने। ये मकान जहाँ पर प्रवचन चलता रहा वो हमारे स्कूल के पास में ही पड़ता था, इसलिए रोज़ शाम को मैं माँ को वहाँ से लेके जाती थी। लोगों ने बहुत मुझे कहा कि तुम्हारी माँ तो अभी गई, तुम्हारे हाथ नहीं आएंगी, घर में वापस नहीं आएंगी, लेकिन माँ तो रोज़ वापस आती थी और जाती थी और कहती थी तब भी कि शाम को आकर के मुझे लेके जाना। तो मुझे ये भरोसा हुआ कि जो हमारे रिश्तेदार बोल रहे हैं, पता नहीं किस कारण बोल रहे हैं, लेकिन गलत बोल रहे हैं। तो माँ को पहले से ही ये ज्ञान था, जबकि हम 3 बच्चे अर्थात हमारे 2 बड़े भाई और मैं जन्मे ही नहीं थे। तो हैदराबाद सिंध में अपनी सास के साथ अर्थात हमारे दादी के साथ में वो बाबा से मिलने जाती और रोज़ रेगुलर सत्संग करती रही। पर फिर हांगकांग में आने के बाद और हमारे जन्म के बाद में ये कुछ नहीं रहा। हांगकांग में कोई ब्रह्मा कुमारी नहीं आई थी और हमें तो ये पता ही ब्रह्मा कुमारी संस्था होती है क्योंकि उसने कभी बात ही नहीं छेड़ी। उसके पश्चात जब बेंगलोर में जाना हुआ और इस तरह से फिर से दादी से मिली तो उसको बहुत खुशी और आनंद हुआ। एक तो दादी जी हमारे लौकिक रिश्तेदारी में भी थे, दूसरा वो बाबा के कारण पहले दादी से भी उसका बहुत परिचय था, तो उसको फिर से वो ज्ञान रिपीट होने लगा। हमें तो कुछ पता ही नहीं था और रोज़ सत्संग सुनते भी थे 3-4 दिन, लेकिन हमारे पल्ले कुछ नहीं पड़ा क्योंकि मैं भक्ति को नहीं मानती थी। मैं इतने सारे हिंदुओं के भगवानों को नहीं मानती थी। मैं मानती थी एक भगवान हो, तो मैंने सहज ही रीति से क्राइस्ट को चुन लिया कि चलो वो भी तो भगवान है, परंतु एक है। तो रोज़ चर्च में जाना, प्रे करना, अपने जीवन में खुश थी। लेकिन एक दिन दादी ने मुझे बुलाया और कहा कि तुम क्राइस्ट को मानती हो? मैंने कहा हाँ, वो भगवान है, जैसे आपके राम और कृष्ण हैं ऐसे हमारे लिए क्राइस्ट हैं। तो उसने कहा कि क्राइस्ट वो भी तो जब क्रॉस पर चढ़ाया गया तो उसने भी तो अपने पिता को बुलाया और कहा कि साथ में जो टंगे हुए हैं क्रॉस पर, तो वो हंसी उड़ा रहे थे क्राइस्ट की। लेकिन इन लोगों को माफ़ करना, वो भगवान माफ़ करना, ये लोग नहीं जानते हैं कि ये लोग क्या कर रहे हैं। वो किस भगवान को याद कर रहा था। मैं तो मुझ गई, इन सब बातों का तो जवाब मेरे पास नहीं था। तब उसने पूछा कि मानव को किसने बनाया? मैंने कहा मानव की सृष्टि करता तो भगवान ही है, लेकिन भगवान बहुत पर रचता है, क्योंकि ऐसे मानव को क्यों बनाया उसने? सारी दुनिया में कोलाहल मचाया है। तो तब उसने कहा भगवान ने ऐसा नहीं बनाया, लेकिन भगवान ने तो देव बनाया था। तो लक्ष्मी नारायण का चित्र दिखाया। तो मैंने कहा ये सब कहाँ है अभी? तो बोला ये सब तो हम सब बैठे हैं, लेकिन हम अपने गुणों को भूल चुके हैं और एकदम कलयुगी बन चुके हैं, इसलिए फिर वापस से सतयुगी आत्मा बनना है। तो खैर मुझे तो बहुत कम समझ में आया, लेकिन इतना ज़रूर समझ में आया कि इस ज्ञान में कुछ है जो मनुष्य कुछ बन सकता है। ज्ञान के एक एक बोल उनके अंतःचक्षु को खोल रहे थे। फलस्वरूप उनका मन आध्यात्मिकता की ओर धीरे धीरे आकर्षित होने लगा। तो दादी ने एक बार पूछा कि तुम
तुमको मैं वर्ल्ड हिस्ट्री ज्योग्राफी समझाऊंगी। मैं तो उस समय अपने देह अभिमान में पूरा थी, तो मैंने पूछा आप कितनी पढ़ाई की है?